அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, திருமணம் என்பது பெற்றோர்கள், பெண்ணுடைய பெற்றோர்களும் மாப்பிள்ளைய பெற்றோர்களும் ஒன்றாக கூடி கலந்து பேசி ஜாதக பொருத்தம் பார்த்து கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பேசி முடித்து பிறகு பெண்ணையும் மாப்பிள்ளையும் சந்திக்க வைப்பார்கள். பெண் பார்க்கும் படம் என்பது உண்டு. பெண் வீட்டிற்கு சென்று மாப்பிள்ளை வீட்டார் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சென்று அங்கே பெண் பார்ப்பார்கள். பெண்ணை பார்க்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவர்களுக்கும் அந்த பெண்ணை பிடித்திருப்பது போல அந்த மாப்பிள்ளையையும் அந்த பெண்ணை பார்த்து மாப்பிள்ளைக்கு அந்த பெண்ணை பிடித்திருக்க வேண்டும். அந்த பெண்ணும் மாப்பிள்ளையை பார்த்து இவருடைய தோற்றமும் பெண்ணுடைய தோற்றமும் மாப்பிள்ளைக்கும், மாப்பிள்ளைய தோற்றம் முக அழகு எல்லாமே பெண்ணுக்கும் பிடித்திருந்தால் அதோடு பேசி முடிப்பது உண்டு. அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் தனியாக சென்று பேசி சம்மதிக்க அனுமதிப்பது உண்டு. அவ்வாறு தனியாக சென்று பேசி ஒருவரை ஒரு மனம் விட்டு பேசி சம்மதித்து சம்மதம் தெரிவித்து அதற்கு பிறகு பெற்றோர்களிடம் சொல்லி பெண்ணுக்கும் சம்மதம் மாப்பிள்ளைக்கும் சம்மதம் என்று தெரிவித்த பிறகு அதன் பிறகு அவர்கள் பெற்றோர்களால் ஒன்று கூடி திருமணம் பேசி முடித்து திருமணத்தை நடத்தி முடிப்பது உண்டு. அவ்வாறு பெற்றோர்கள் பார்த்து அமைக்காமல் எங்கேயோ பார்த்தோம், கடைத்தெருவிலே பார்த்தோம், பள்ளிக்கூடத்து கல்லூரியிலே பார்த்தோம், வேலை பார்க்கும் இடத்திலே பார்த்தோம், ஒன்றாக வேலை பார்த்தோம், அந்த வேலையின் நிமித்தம் ஒருவர் கலந்து பேசிக்கொண்டோம், மனம் கலந்தோம், காதல் உண்டாயிற்று என்று காதல் செய்து அந்த காதலோடு அவர்கள் திருமணம் செய்வதற்கு பெற்றோர்கள் சில பேர் தடை செய்வதும் உண்டு. சில பெற்றோர்கள் அவர்களுடைய காதலுக்கு தடை இல்லாமல் குறுக்கே நிற்காமல் அந்த பெற்றோரெல்லாம் ஒன்று சேர்ந்து இவர்களும் காதலிக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் சம்மதித்து அந்த காதல் செய்த அந்த காதலர்களை திருமணத்தை நடத்தி முடிப்பார்கள். ஆனால் சில இடத்திலே பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை என்றால் அவர்கள் தடை இட்டாலும் கூட அந்த தடைகளெல்லாம் மீறி அவர்களுக்கு காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திலே ராகு அல்லது கேது இருந்த 7ஆம் இடத்திலே 9 கூடிய சனி பகவானும் 9ஆம் இடத்திலே 7 கூடிய குரு பகவான் இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தடைகளை மீறி காதல் திருமணம் நடைபெறும். மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திலே ராகு கேது இருக்க 7ஆம் இடத்திலே சனியும் 9ஆம் இடத்திலே குருவும் இருந்தால் தடைகளை மீறி காதல் திருமணம் நடைபெறும்.